பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காமராஜர் நினைவிடத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். சவுக்கு சங்கரை வேறு சிறைக்கு மாற்றக்கோரிய மனுவை 2 வாரங்களில் பரிசீலிக்க வேண்டும் என சிறைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக கூட்டணியை முறிக்க சொல்வதா என பிரதமர் மோடிக்கு தமிழக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. மழையால் 12,000 நெல் மூட்டைகள் சேதமடைந்ததை மூடி மறைக்க முயல்வதா என ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு சதவீதங்களில் குளறுபடி காரணமாக தலைமை தேர்தல் ஆணையரை நாளை INDAA கூட்டம் சந்திக்கிறது. அடுத்த பிரதமரை நீங்கள் தான் அடையாளம் காட்டப் போகிறீர்கள் என முதலமைச்சரை நேரில் சந்தித்து தமிமுன் அன்சாரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நன்மங்கலத்தில் கழிவுநீர் லாரி ஏறி இறங்கியதில் அண்ணன் கண்முன்னே தம்பி உயிரிழந்தார். சாலையில் தேங்கியிருந்த தண்ணீரில் பைக் தடுமாறி பின்னால் இருந்த தம்பி கீழே விழுந்த நிலையில் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் உதவி இல்லாமல் கஞ்சா விற்பனை நடைபெற வாய்ப்பில்லை என்று உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. பழவேற்காடு அருகே கருங்காலி என்ற இடத்தில் கடல் சீற்றம் காரணமாக சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. நாய்கள் வளர்க்க உரிமம் பெறுவது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். அரசு பஸ்களில் கூடுதல் கட்டணம் வசூல், குறைந்த தூரத்திற்கு ரூபாய் 10 வசூலிக்கப்படுவதாக புகார் வந்துள்ளது. சவுக்கு சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மலேசியாவிலிருந்து உள்ளாடைக்குள் தங்க கட்டிகளை மறைத்து எடுத்து வந்த குஜராத்தை சேர்ந்த 2 தம்பதிகள் சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். ஊட்டியில் 3 நாளில் 3,17,000 பேர் இ-பாஸ் பதிவு செய்துள்ளதாக கலெக்டர் அருணா தகவல் தெரிவித்துள்ளார். காற்றுக்காக கதவை திறந்து வைத்து தூங்கிய ஆசிரியை பாலியல் பலாத்காரம் செய்த போதை ஆசாமி வீழ்ச்சியில் செய்துள்ளார். சென்னையில் நாய் கடித்ததில் பலத்த காயமடைந்த 5 வயது சிறுமிக்கு இன்று பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட உள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வடுகம் பகுதியில் வெறிநாய் கடித்ததில் 3 குழந்தைகள் காயமடைந்தனர். விளையாடி கொண்டிருந்த போது வெறிநாய் கடித்துள்ளது. சென்னையில் உரிமம் வாங்காமல் நாய் வளர்த்தால் ரூபாய் 1000 அபராதம் என மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தண்டனை ரத்து கோரி நிர்மலாதேவி மேல்முறையீடு, CBCID பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. தென் சென்னை மக்களவை தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் பழுதான CCTVக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மக்களவை பிரிவுபடுத்தி பேசுவது பிரதமர் மோடிக்கு அழகல்ல என EVKS இளங்கோவன் பேட்டி அளித்துள்ளார். சென்னை புதுப்பேட்டையில் ஆன்லைன் செயலி மூலம் கடன் வாங்கிய நபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சென்னை மணலி புதுநகரில் 5ஆம் தேதி ஏற்பட்ட சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த மகேஷ் 33 என்பவரின் சிறுநீரகங்கள், கல்லீரல், இருதயம், தோல் உள்ளிட்ட உறுப்புகள் குடும்பத்தினரின் ஒப்புதலுடன் தானமாக வழங்கப்பட்டன. மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதில் 7 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் எதிரொலி காரணமாக சென்னை சாலைகளில் வாகன ஓட்டிகளுக்காக பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுமியை கடித்த நாய்களை சிங்கனம்புரிக்கு உரிமையாளர்கள் கொண்டு வந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். எத்தகைய சூழலிலும் கணவருக்கு மனைவியும் மனைவிக்கு கணவரும் பக்கபலமாக இருந்து அவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் முழுமையாக பங்கெடுத்து வாழ்வை முழுமையாக்குகிறார்கள். இந்த நிலையில் மறைந்த மனைவிக்காக கணவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி பகுதி தெருக்களில் புதிய பெயர் பலகைகள் அமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கான போட்டியின் ஆன்லைன் டிக்கெட் விற்பனை இன்று மே 9ஆம் தேதி காலை 10:40 மணிக்கு தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் மந்தையம்மன் கோவில் அருகே அரசு பஸ் ஆட்டோ மோதி விபத்து, கணவன் மனைவி உயிரிழந்ததால் தேனியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவன ஊழியர்கள் போராட்டத்தால் 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. 5வது நாளாக நீடிக்கும் கடல் சீற்றம், கன்னியாகுமரியில் கடலில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ரூபாய் 120 குறைந்து சவரன் ரூபாய் 52,920க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூபாய் 15 குறைந்து 6,615க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து காணப்படும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்தில் 10 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.